சின்ன ஊர்ல ஒரு அழகான பொண்ணு, பெயர் மாயா. தனியா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காள். இரவு 12 மணி. காற்று ஊரடிக்குது. வாசல்ல காலடி சத்தம் கேக்குது. ஒரு பெரிய பயங்கர பிசாசு. கருப்பு நிறத்துல கண்ணெறியும் கூர்மையான நகங்கள். வாசல்ல நிக்குது. அது கத்துறது, நீ இன்னைக்கு உன்னை கொல்லுறேன். மாயா பிசாசு தன் நகங்களால மாயாவை கிழிக்கிறது. வீட்ல இருக்கும் சாமி படம் உடைஞ்சு விழுது. ஜன்னாலற மழையில சிக்கி அணைஞ்சு போகுது. இருள மாயா கதறாள். முருகன் வந்து காப்பாத்துறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. திடீர்னு வானில் ஒரு பொன்வொளி. கையில வேல் வச்ச முருகன், ரத்தின கிரீடம், பச்சை வேட்டி வரான். அவர் கண்ணுல தீப்பொறி பறக்குது. பேய் பயந்து ஓடுறது. முருகன் வேலால பேய்க்கு எரியறன். தீப்பை மேல் பரவுகிறது. பேய் கத்துறது, ஐயோ என்னை விட்டுடுங்க. ஆனா முருகன் சிரிக்கிறார். ஒரு கண்ணில பாய்ந்த வேல் பேய் பொடியா கரைஞ்சு போகுது. பேயோட சண்டையில முருகன் வென்றார். பயம் என்கிற பேயை நீயே கொள்ளுங்கள் கிராமத்து பொண்ணே. இனி நீ பயப்படாதே. முருகன் உன் வீட்டுக்கு காவலாளி.